முக்கியமான விஷயம் எல்லாருமே கேட்குறது, பர்மனெண்ட் ஆகிறதுக்கு எத்தனை லட்சம், 2 லட்சமா, 3 லட்சமா, 5 லட்சமா, 8 லட்சமா, 10 லட்சமான்னு கேட்குறீங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. ஆக்சுவலாக நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம், நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக நேற்று பார்த்தோன்னா டிரைவர்ஸுக்கான அப்பாயின்மெண்ட் பற்றி பார்த்துருந்தோம். அதுலேயே நம்ம நண்பர்கள் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, கண்டக்டருக்கு எப்படி அப்பாயின்மெண்ட் வாங்குறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் நேற்று மிஸ் ஆன விஷயங்களையும் சேர்த்து டிரைவர் ப்ளஸ் கண்டக்டருக்கு சிஎல் ப்ளஸ் அப்பாயின்மெண்ட் எப்படின்றத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எவ்வளோ சீக்கிரமாக சொல்ல முடியுமோ சொல்லிடுறேன். சரிங்களா? வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் தயவு செஞ்சு. வீடியோவை ஃபுல்லாக பார்க்காம நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் கேட்குறீங்க, நான் சொன்ன விஷயத்தையே கேட்குறீங்க, அதனால் கடுப்பாகுது. அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டக்டர் அதை பார்த்துருவோம். எப்படி டிரைவருக்கு ஹெவி லைசன்ஸ் மஸ்ட்டோ, அது மாதிரி கண்டக்டருக்கு பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் இருக்குது. அது நீங்கள் டிரைவிங் ஸ்கூல்லையும் அப்பாயின்மெண்ட்டு போட்டு அப்ளை பண்ணி வாங்கலாம். அப்படி இல்லைனா ஐஆர்டிலையும் வாங்கலாம். ஏன்னா 2 இதுலேயுமே கொடுக்குறாங்க. ஐஆர்டி இஸ் த பெஸ்ட்டு, ப்ரிஃபரன்ஸ் அதிகம் ஐஆர்டிக்கு. சரிங்களா? அதனால் ஐஆர்டியில் வாங்கிறதுக்கான சான்சஸ் இருந்தால் ஐஆர்டி போயிடுங்க. செகண்டரி பார்த்தீங்கன்னா எடுத்ததுமே உங்களுக்கு கண்டக்டர் கொடுத்துருவாங்களா அப்படின்னீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு பேசிக்காக அந்த ஒயிட் போர்ட் ரூட்டில் தான் கொடுப்பாங்க. கண்டக்டருக்கு சிஎல் இருக்கா, கான்ட்ராக்ட் லேபர் எடுக்கிறாங்களா? கண்டிப்பாக முறையில் எடுக்கிறாங்க. எம்டிசிலையும் எடுக்கிறாங்க, டிஎன்எஸ்டிசிலையும் எடுக்கிறாங்க. எஸ்சிடிசிக்கு கண்டக்டர் கிடையாதுங்க, டிரைவர் கேம் கண்டக்டர் தான், அதுக்கும் சிஎல் கிடையாது. எம்டிசி அண்டு டிஎன்எஸ்டிசியில் பார்த்தோன்னா எம்டிசிக்கு வேறு மாதிரி, டிஎன்எஸ்டிசிக்கு வேறு மாதிரி. எம்டிசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி சேலரி வரும். சரிங்களா? மந்த்லி 21,000. நீங்கள் டிபெண்ட் அப்பான் த கான்ட்ராக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார் வால்ட்டு தான் எம்டிசி கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. நீங்கள் உங்கள் நியர்பை டிப்போவில் போயிட்டு அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களை ஸ்டார் வால்ட்டு அந்த சென்டருக்கு தான், ஹெட் ஆஃபீஸுக்கு தான் அனுப்பி விடுவாங்க. நுங்கம்பாக்கம்னு நினைக்கிறேன், அங்கே இருக்குது. நீங்கள் டிப்போவுக்கு போனீங்கனாலே உங்களை கைட் பண்ணுவாங்க. நீங்கள் ஸ்டார் வால்ட் கான்ட்ராக்டில் போனீங்க, எம்டிசியில் போனீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி சேலரி. அதுவே எஸ்சிடிசியில் வந்தீங்கன்னா ஒரு நாள் டியூட்டி ஏறினீங்கன்னா 2 அட்டண்டன்ஸ் கிளியர் பண்ணோம். ஒரு அட்டண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டர்ஸு. நேற்று ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். திருச்சி போயிட்டு வந்தால் உங்களுக்கு 2 அட்டண்டன்ஸ் சொன்னேன். அதுவே விழுப்புரம் போனீங்கன்னா ஒரு அட்டண்டன்ஸ் நீங்கள் முடிச்சுட்டு சேலரி வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா அது எலிஜிபிலிட்டி கிடையாது. ஒரு டியூட்டி ஏறினீங்கன்னா 2 அட்டண்டன்ஸ் கிளியர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சி போயிட்டு வந்தீங்கன்னா 2 அட்டண்டன்ஸ், அதுவே விழுப்புரம் போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு அட்டண்டன்ஸு. அப்போ இன்னொரு அட்டண்டன்ஸுக்கு நீங்கள் அகைன் விழுப்புரம் போகிற மாதிரி இருக்கும், இல்லை திருவண்ணாமலை போகிற மாதிரி இருக்கும், இல்லை வேலூர் போகிற மாதிரி இருக்கும், இல்லை காஞ்சிபுரம் 2 வாட்டி போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுவே காஞ்சிபுரம் 79 ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளுக்கு 8 சிங்கிள் 4 வாட்டி காஞ்சிபுரம் போயிட்டு வர மாதிரி இருக்கும். டிரைவருக்கும் இதே தான், கண்டக்டருக்கும் இதே தான். அதனால் இது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் டிஎன்எஸ்டிசியில் சிஎல் கண்டக்டருக்கு சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1380 ரூபாய். சிஎல் டிரைவருக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 1400 ரூபாய். இதுதான் சேல்ரி. இது மந்த்லி பேசிஸில் வராது. நீங்கள் ஒரு நாள் டியூட்டி ஏறிட்டு இறங்குனீங்கன்னா, சரிங்களா, 2 அட்டண்டன்ஸ் கிளியர் பண்ணிங்கன்னா உங்களை கையிலேயே சம்பளம் கொடுத்து அனுப்பிடுவாங்க. அக்கௌண்ட்ஸ்லாம் கிடையாது. நீங்கள் கரெக்டாக நல்ல டிசிப்ளினாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் டியூட்டி கொடுப்பாங்க. டிரைவர்ஸ் நல்ல கேஎம்பிஎல் கொடுக்கணும், நல்ல மைலேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டியூட்டி அசைன்ட் ஆகும். அதே மாதிரி கண்டக்டர் பார்த்தீங்கன்னா இபிகேஎம், எக்கானமிக் பர் கிலோமீட்டர்னு ஒரு நாம்ஸ் இருக்குது. ஒரு கிலோமீட்டருக்கு 38 ரூபாலேருந்து 40 ரூபா வரைக்கும் அவங்க வசூல் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ப்ரொஃபைலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் ரெகுலர் டியூட்டி அசைன் பண்ணுவாங்க. ஸோ எம்டிசிக்கு வேறு மெத்தட், டிஎன்எஸ்டிசிக்கு வேறு மெத்தட். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி டிரைவர் ஃபார் சிஎல் எம்டிசிக்கும் அதே தான், ஸ்டார் வால்ட் கான்ட்ராக்ட் தான். மந்த்லி 18,000 to 21,000 டிபெண்ட் அப்பான் யுவர் பர்ஃபார்மன்ஸ். சரிங்களா? டிஎன்எஸ்டிசி வேறு. டிஎன்எஸ்டிசி டைரக்ட் கான்ட்ராக்ட். ஓகேங்களா? நீங்களா போய் அப்ரோச் பண்ணி நீங்களா லைசன்ஸ் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். வித்தவுட் ரிமார்க்கு, உங்கள் மேலே கேஸ் இருக்கக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி ஐஆர்டி ட்ரைனிங் கம்பல்சரி செக் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் அதுக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்கணும். ஆனால் ஐஆர்டி மஸ்ட்டு கிடையாது, லைசன்ஸ் கிடையாது, ட்ரைனிங். புரியுதுங்களா? உங்களுக்கு ஐஆர்டி ட்ரைனிங்லேருந்து டிஐ தான் செக் பண்ணுவாங்க. அதுதான் ப்ரொசீஜரு. அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் எல்லாருமே கேட்குறது, பர்மனெண்ட் ஆகிறதுக்கு எத்தனை லட்சம், 2 லட்சமா, 3 லட்சமா, 5 லட்சமா, 8 லட்சமா, 10 லட்சமான்னு கேட்குறீங்க. புரியுதுங்களா? அது அப்பாற்பட்டது இருக்கட்டும். மெரிட்டில் எடுக்கிறாங்களே, அதை பற்றி ஏன் யோசிக்க மாட்டீங்க? போன அப்பாயின்மெண்ட்டில் மெரிட்டில் 70 பேர் மெரிட்டில் உள்ளே வந்திருக்காங்க எஸ்சிடிசியில். அதுலேயும் அவங்க கண்ணுக்கு தெரில. அவங்களாம் அந்த திறமை இல்லாமல் வந்திருக்காங்க.
அந்த திறமையை வளர்த்துட்டு மெரிட்டில் வரத்துக்கான வழிமுறைகள் என்னவோ அதை நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா மெரிட்டில் வரலாம். எப்பயுமே குறுக்கு புத்தியாக யோசிக்காதீங்க, மற்றவங்கள கார்னர் பண்ணாதீங்க, சரிங்களா? இப்போ மெரிட்டில் வரத்துக்கான வழிமுறைகள் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து நீங்கள் கம்பல்சரி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ரிஜிஸ்ட்ரேஷன் மீன்ஸ் நீங்கள் 10th கம்ப்ளீட் பண்ணதும் ஸ்கூல்லேருந்து பண்ணுவாங்க, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுமே நீங்கள் வந்து ரெனியூவல் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து வேலிடிட்டி இருக்குது. நீங்கள் அகைன் அண்ட் அகைன் வந்து ரெனியூவல் பண்ணிங்கன்னா தான் அது கரண்ட்டில் இருக்கும். ப்ளஸ் அதை விட்டுருங்க, அதுக்கும் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் வந்து கண்டக்டராகவோ இல்லை டிரைவராகவோ வரணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கண்டக்டர் லைசன்ஸோ இல்லை டிரைவர் லைசன்ஸோ இல்லை டிரைவர் கேம் கண்டக்டர் லைசன்ஸை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணணும். எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணணும். வித் ஐஆர்டியா வித்தவுட் ஐஆர்டியான்றதை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். பண்ணிங்கன்னா தான் எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் ஆகும். ப்ளஸ் அதை 2 வருஷமோ 3 வருஷத்துக்கோ ஒரு வாட்டி வந்து அதோட வேலிடிட்டி இருக்குது. நீங்கள் வந்து அகைன் அண்ட் அகைன் வந்து ரெனியூவல் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி டிரைவர் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெவி வந்து வேலிடிட்டி இருக்கும். வேலிடிட்டி முடிஞ்சதும் நீங்கள் ரெனியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டக்டர் லைசன்ஸும் அதே மாதிரி தான். கண்டக்டர் லைசன்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டும் சேர்த்து கேட்பாங்க. அதனால் ப்ரொசீஜரான டாக்குமெண்ட்டை பக்காவாக வச்சுக்கோங்க, சரிங்களா? அப் டு டேட் வந்து நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். மெரிட் வந்து ஒன் ஆஃப் த மெரிட் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட்டோட ஏஜ் பார்ப்பாங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்து எம்ப்ளாய்மெண்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்கன்றதை பார்ப்பாங்க. அதனால் கம்பல்சரி எம்ப்ளாய்மெண்ட் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா தான், ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து கால் ஃபார் கொடுக்கும்போது உங்களுக்கு இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க, எக்ஸாமுக்கே கூப்பிடுவாங்க. நீங்கள் எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் ஆகி இன்டர்வியூக்கு போகும்போது நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணலன்னா கம்பல்சரி உங்களுக்கு வேலை கிடைக்காது. எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து யார் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். எம்ப்ளாய்மெண்ட்டோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா tn.velaivaaipu.org, சரிங்களா? கூகுளில் போனீங்கனாலே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பு கேட்கும், அப்ளை பண்ணிகிட்டே வரலாம். அதே மாதிரி கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிடணும். ரெண்டாவது வந்து கால் ஃபார் கொடுக்கும்போது ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் போடணும். எஸ்சி எஸ்டிக்கு வந்து தனி ஃபீஸு, எம்பிசி பிசி டிஎன்சி உங்களுக்குலாம் தனி ஃபீஸு, சரிங்களா? ஃபீஸ் கட்டி நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுட்டு எக்ஸாம் டேட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எக்ஸாம் போய் எழுதுகிற மாதிரி இருக்கும் கம்பல்சரி. எக்ஸாம் பாஸ் ஆகக்கூடாது, பாஸ் ஆகியும் மீறி கட் ஆஃபில் வரணும், சரிங்களா? மெரிட்டில் உள்ள வரணும். அதில் வந்து டாப் ப்ரையாரிட்டி வந்து யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு இன்டர்வியூவில் உங்களுக்கு முக்கியமான முதலிடம் வகிக்கப்படும், சரிங்களா? இதுதான் வந்து ப்ரொசீஜரு. எப்பயுமே கவர்மெண்ட் வேலை எடுத்துக்கிட்டால் லட்சங்கள் கொடுக்கணும், அந்த மைண்ட் செட்டை டெலீட் பண்ணிவிட்டு உங்களோட தகுதிக்கு என்னவோ அந்த வேலையை பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். டிரைவர் கண்டக்டருக்கு வந்து எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 10th + 2 தான், சரிங்களா? அந்த இடத்துல நீ ஒருத்தன் வந்து டிகிரி முடிச்சுட்டு போகிறேன்னா 10th படித்தவங்க இடத்துல நீ டிகிரி படிச்சனா இங்கே இருப்பீங்க, சரிங்களா? அப்போ 10th பார்ப்பாங்களா டிகிரியை பார்ப்பாங்களான்னா டிகிரியை தான் பார்ப்பாங்க. அதனால் அந்த ஓவர் குவாலிஃபிகேஷனில் போகும்போது உங்களுக்கு ஒரு முன்னுரிமை இருக்கப்படும், சரிங்களா? அப்படின்னும்போது இப்போது ஒரு ஆர்ஆர்பி எடுத்துக்கோங்களேன். ஏஎல்பி அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் இன்ஜின் டிரைவருக்கு ஏன் அப்ளை பண்ண மாட்டீங்க? ஏன்னா அது வந்து படிப்பு அதிகமாக படிக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியுதுல்ல, அதெல்லாம் மெரிட்டில் தானே போகிறாங்க, அதெல்லாம் காசு கொடுத்தா போகிறாங்க. அதே மாதிரி தான் இதுவும் ரெக்ரூட்மெண்ட்டு. இதுக்கான தேவைகள் என்னவோ அதை படிச்சுட்டு உள்ளே வந்து தெளிவாக உள்ளே வாங்க. எடுத்ததுமே வந்து ஒரு மாதிரி வந்து முட்டாள்தனமாக இருக்குது, புரியுதுங்களா? அதை அந்த மைண்ட் செட்டை கொண்டு வந்திருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அதெல்லாம் என்னால் ஓப்பனாக பேச முடியாது. அதெல்லாம் விட்டுட்டு வந்து நீங்கள் வந்து மெரிட்டில் வரத்துக்கான வழியை பாருங்கள். காசை கொடுக்காதீங்க, சரிங்களா? படித்து பாஸ் ஆகி மெரிட்டில் உள்ள வந்து வேலைக்கு சேர்ந்து நல்லா சம்பாதிங்க, நல்லா சர்வீஸ் கொடுங்க. அதனால் இத்தனை லட்சம் அத்தனை லட்சம்ன்ட்டு வந்து அது கமெண்ட் பண்ணுறதுக்கு ஜாலியாக இருக்குங்க. இந்த இடத்துல வந்து உட்காந்து பாருங்கள், அதோட கஷ்டம் தெரியும், சரிங்களா? எல்லாமே பேசுறது ஈஸி, கலாய்க்கிறது ஈஸி. என்னை யாரும் கலாய்க்கலை. எனக்கு என்ன ஒரே ஒருத்தனா வீடியோ ஃபுல்லாக பார்க்காம நான் பேசினதையே திரும்பி கமெண்டில் கேட்டிங்கன்னா நான் என்ன தான் பண்ணுறது? வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், சரிங்களா? இதில் எனக்கு தெரிஞ்சு வந்து நான் எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட்டையோ பொலிட்டிஷியன்ஸையோ ப்ளேம் பண்ணாதீங்க. அவங்கள தேடி போகிறது உங்களோட தப்பு, சரிங்களா? உங்களை யார் பொலிட்டிஷியனை தேடி போக சொன்னால்? 5 லட்சம் 10 லட்சம் யார் உங்களை கொடுக்க சொன்னால்? கவர்மெண்ட்டு கேட்குதா? உங்களுக்கு வந்து கால் ஃபார் கொடுக்கும்போது இத்தனை லட்சம் வந்து நீங்கள் கட்டணும், டெபாசிட் பண்ணணுன்ட்டு உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சொல்லுதா? சொல்லலைல்ல. கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க. அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்து உங்களுக்கு ஆர்டர் வந்தால் மட்டுமே நீங்கள் ஸ்டாஃபு, இல்லைன்னா ஸ்டாஃபு கிடையாது. அதை ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இவர் தெரிஞ்சவங்க இருக்காங்க, மட்டம் மாவட்டம் சதுரம் இதெல்லாம் இருக்காங்க
அப்படின்லாம் தயவு செஞ்சு காசு கொடுத்து ஏமாறாதீங்க. எம்ப்ளாய்மெண்ட் மூலியமாக வந்தால் மட்டுமே அதுக்கப்புறம் நீங்கள் அஃபிஷியல்ஸாக மூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து வந்துருச்சு, அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்துருச்சு, இன்டர்வியூ கூப்பிட்றாங்கன்னும் போது அப்போ நீங்கள் யாருன்னா அப்ரோச் பண்ணிக்கோங்க, அப்போ பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து பிஃபோர் தட் நீங்கள் யாரையும் அப்ரோச் பண்ணாதீங்க, ஏமாந்துருவீங்க, பணத்தை பறி கொடுத்துருவீங்க. சரிங்களா? இது வந்து டிஎன்எஸ்டிசிக்கும் எம்டிசிக்கும் தான் நான் சொல்லியிருக்கேன். எஸ்சிடிசியோட சாப்டர் தனி. சரிங்களா? அதோட எலிஜிபிலிட்டி தனி, நாம்ஸ் தனி. அதே மாதிரி நீங்கள் அப்பாயின்மெண்ட்டுக்கு போகும்போது கண்ணு செக் பண்ணுவாங்க, அந்த பவரு, ஐயோட பவரு, டிஸ்டன்ஸு அதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. அதனால் வந்து மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறதை வந்து தவிர்த்துக்கோங்க. நான் மேக்ஸிமம் மொபைல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். நான் விளாக் பண்ணுறதுக்கு தான் நான் மொபைல் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஃபோன் வந்தால் பேசுவேன். மற்றபடி நான் மொபைல் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன். என்னோடய ஹெல்த்தை நான் பார்த்துப்பேன். எனக்கே ஹெல்த்து கிராஷ் ஆகுதுன்னா நான் நைட்டு ஃபுல்லாக வண்டி ஓட்டுறேன், பகலில் தூங்குறேன், 3 வேளை 4 வேளை சாப்பிட்டுட்டு இருந்துட்டு சாப்பாடு அப்படியே கம்மி பண்ணதுனால தான் எனக்கு ஹெல்த்து கிராஷ் ஆச்சு. நான் இப்போ என்னோடய பாடி வெயிட் பார்த்தீங்கன்னா 48 kgs தான் இருக்கேன். நான் ஒரு காலத்தில் வந்து நான் 75 kg பாடி பில்டர். நான் மிஸ்டர் தமிழ்நாடு மெடலிஸ்ட்டு, மிஸ்டர் தமிழ்நாடு பண்ணியிருக்கேன், மிஸ்டர் சென்னை பண்ணியிருக்கேன், மிஸ்டர் மெட்ராஸ் பண்ணியிருக்கேன், கொங்கு கிளாசிக் எல்லாமே பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதனால் ஹெல்த்து கிராஷ் ஆகும். அதனால் வந்து டிரைவிங் ஃபீல்டுக்கு வரவங்க வந்து ஹெல்த்தை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. என்னோடய நாலேஜுக்கு எட்டின வரைக்கும் சொல்லிட்டேன். உங்களோட டவுட்டை வந்து கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் எதுனா டவுட்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்காம நான் சொன்னதே திரும்பி சொல்லாதீங்க. உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி எனக்கு கொஞ்சம் கருணை காட்டுங்க. போன வீடியோவில் சொன்னேன்னா அதுக்கு வீடியோவில் ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காம இந்த வீடியோவை பார்த்துட்டு வீடியோவில் போட்ட கண்டென்ட்டை கீழே கமெண்டில் கேட்டிங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? தயவு செஞ்சு உங்களோட கருணையை என் மேலே கொஞ்சம் காட்டுங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் வந்து இதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, காசுக்காகவோ சிபிஎம்முக்காகவோ நான் எதுக்கும் நான் வீடியோ போஸ்ட் பண்ணலை. இன்ஃபேக்ட் நான் மானிட்டேஷனே இன்னும் பண்ணலை. சரிங்களா? மானிட்டேஷன் எலிஜிபிலிட்டி ஆனதுக்கப்புறம் கூட நான் மானிட்டேஷன் பண்ணலை. நான் இதை காசுக்காக பண்ணலை. தயவு செஞ்சு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நாலேஜுக்காக தான் போடுறேன். சரிங்களா? எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்து ஃபுல்லாக வந்து எஸ்சிடிசி சாப்டரை பார்ப்போம். இது வந்து டிஎன்எஸ்டிசிக்கும் டிஎன்எஸ்டிசிக்கும் எம்டிசிக்கும் மட்டும்தான், எஸ்சிடிசிக்கு கிடையாது. எஸ்சிடிசியோட சாப்டர் நாளைக்கு நான் தனியாக டெரிவேட் பண்ணுறேன். பாய் மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். எல்லாமே தெரிஞ்சவங்க கிடையாது. சரிங்களா? நானும் ஒரு விஷயத்த புதுசாக கற்றுக்கிறேன் டெய்லியும். அது மாதிரி நீங்கள் இந்த வீடியோவில் எதனா ஒரு விஷயத்த புதுசாக கற்றுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நாலேஜை க்ரோத் பண்ணுங்கள். சரிங்களா? மற்றவங்கள நாடுறதை விட்டு, மற்றவங்கள குறை சொல்கிறத விட்டு உங்கள் வேலை மயிறுனாவோ அதை பார்த்தீங்கனாலே நல்லா இருக்கலாம். யார் எப்படின்னா போயிட்டு போகிறாங்க. சரிங்களா? எவனையும் நம்பாதீங்க. உங்களால் என்ன முடியுமோ, உங்கள் தகுதிக்கு என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். தயவு செஞ்சு மற்றவனை நம்பி ஏமாறாதீங்க. முன்ன மாதிரி மக்கள் கிடையாது. காசு பணத்துக்காக மட்டும்தான் பழகுறாங்க. நம்பிக்கை துரோகங்கள் அதிகமாக நடக்குது. அதுக்கு பலியாகாதீங்க. சொல்லணும்னு தோணுச்சு, சொல்கிறேன். அதனால தான் நான் ப்ரைவேட் பஸ்ஸிலேருந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து உட்காந்துன்னு இருக்கேன். ஒரு ஓனராக இருந்து இன்றைக்கி ஒரு டிரைவராக வந்து உட்காந்துன்னு இருக்கேன். ஆனால் நிம்மதியாக இருக்கேன். சரிங்களா? அதனால் யாரையுமே நம்பாதீங்க. உங்களோட நாலேஜுக்கு என்னவோ அதை மட்டும் அப்ரோச் பண்ணுங்கள். இதுக்கு மேலே பேசி மொக்க போட விரும்பலை, கண்டென்ட்டும் இல்லை. அதனால் நாளைக்கு எஸ்சிடிசி சாப்டரை பார்ப்போம். பாய் கைஸ்.